ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையில விற்று போட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு முறை கோபப்படுத்தும் போது அவர்களை சுற்றிலும் இருக்கிற யார் கையில் ஒப்பு கொடுத்தாரு? சத்துருக்களின் கையில ஒப்பு கொடுத்தாரு. கர்த்தரை கோபப்படுத்தினார்கள், அவர்கள் கல்தேயரின் கையில ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? கர்த்தரை கோபப்படுத்தினோம்னா நம்ம கையில நம்மளை பிடிச்சி யார் கையில ஒப்பு கொடுப்பாரு? பிசாசு கையில ஒப்பு கொடுத்துருவாரு. ஏன் நமக்குள்ள பிசாசு பிடிக்க தெரியுதா? ஏன் நம்ம குடும்பத்தில் பிசாசு பிடிக்க தெரியுதா? ஏன் நம்ம வாழ்க்கையில் பிசாசு பிடிக்க தெரியுதா? பிசாசு பிடிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தானாக அவன் பிடிச்சிறது கிடையாது. தானாக காரணம் இல்லாமல் ஒரு குடும்பத்தையோ ஒரு மனிதனையோ ஒரு சகோதரனையோ சகோதரியோ ஒரு பிள்ளைகளையோ பிசாசு தானாக பிடிக்கிறது கிடையாது. கர்த்தரை நம்ம கோபப்படுத்தி இருக்கிறதுனால தான் நம்மளை பிடிச்சி யார் கையில் ஒப்பு கொடுக்குறாரு? சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்தாரு. இஸ்ரவேல் ஜனங்களை யார் கையில் ஒப்பு கொடுத்தாரு? சத்துரு கையில் ஒப்பு கொடுத்தாரு. இப்போ நமக்கு இருக்கிற சத்துரு யாரு? சாத்தான். அப்போ நம்ம கர்த்தரை கோபப்படுத்தும் போது நம்மளை பிடிச்சி யார் கையில் கொடுக்குறாரு? பிசாசு. அதனால தான் நம்ம குடும்பத்தில் என்ன பிடிச்சுன்னு ஆட்டுது? பிசாசு பிடிச்சுன்னா ஆட்டுது. பிசாசு நம்மளை போட்டு அலகழிக்குது. பிசாசு நம்ம குடும்பத்தை கெடுக்குது. பிசாசு நம்ம குடும்பத்தை சூறையாடுது. காரணம், பிசாசு பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லக்கூடாது, நான் கர்த்தரை கோபப்படுத்தியிருக்கிறேன். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நான் கர்த்தரை கோபப்படுத்தியிருக்கிறேன். என் குடும்பத்தில் ஏன் பிசாசு இருக்குது? எனக்குள்ள ஏன் பிசாசு இருக்குது? ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண போயிருந்தோம். அப்போ ஜெபம் பண்ண போயிருக்கும்போது அவங்க சபைக்கு போகிற விசுவாசி, அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள பிசாசு இருக்குன்றது எனக்கு தெரியாது. அவங்களுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே பிசாசு வெளியே வருது. பிசாசு வெளியே வந்து என்ன எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டால் இந்த குடும்பத்தை அழிக்க போகிறேன்னுது. இப்போ நாங்கள் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்ட பிறகு இப்போ கேட்குறாங்க, எனக்குள்ளே எப்படி பிசாசு வந்துச்சு? எப்படி எனக்குள்ளே எப்படி பிசாசு வந்துச்சு? பிசாசு ஓட்ட போனவனே சந்தேகப்படுறது. அப்போ இது என்ன கிடையாது, வேதத்தை அறிகிற அறிவு இல்லாததுனால, சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லாததுனால யார் பிசாசு ஓட்ட போனான்னு அவன் மேலே சந்தேகப்படுறது. உனக்குள்ள பிடிக்க வச்சது எப்படி? உனக்குள்ள வந்தது எப்படி? வந்த காரணம் எதனால? உன் குடும்பத்துக்குள்ள, உனக்குள்ள, உன் சரீரத்துக்குள்ள உனக்குள்ள பிசாசு எப்படி வந்துச்சு? எவனோ ஒரு ஊழியக்காரன் அபிஷேகம் பெற்று உன் மேல பாரப்பட்டு ஜெபம் பண்ண உன் தலையில கை வச்சா அவனுக்கு சந்தேகப்படுவியா? யோசித்து பாரு. கர்த்தரை கோபம் மூட்டினால் சத்துருவின் கையில ஒப்பு கொடுப்பாரு. கர்த்தரை கோபப்படுத்தினால் குடும்பத்தை பிசாசு கையில ஒப்பு கொடுப்பாரு. கர்த்தரை கோபப்படுத்தினால் மனிதனை பிசாசு கையில ஒப்பு கொடுத்தாரு. அதனாலதான் ஒரு மனிதனுக்குள்ள என்ன வருது? பிசாசு வருகிறது. கர்த்தரை கோபப்படுத்தினால் நீ எந்த பாவத்தினால் அவரை கோபப்படுத்தினியோ அந்த பாவத்தினால உன்னை ஒப்பு கொடுப்பாரு. எந்த காரியத்தினால் அவரை நீ டென்ஷன் பண்ணியோ அதே டென்ஷனை வச்சு உன்னை என்ன பண்ணுவாரு? உன்னை கோபப்படுத்துவாரு. மனிதனுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள பிசாசு பிடிப்பதற்கு காரணம் என்ன? கர்த்தரை கோபப்படுத்துவது காரணம். அப்போ என்ன யோசிக்கணும்? நான் எங்கேயோ கர்த்தரை என்ன செஞ்சிருக்கிறேன்? டென்ஷன் ஆக்கி விட்டுருக்கிறேன். எங்கேயோ அவரை நான் கோபப்படுத்திருக்கிறேன். அப்போ அவர் கோபப்படுத்துனால தான் நான் என்ன யார் கையில் மாட்டிகிட்டு இருக்கிறேன்? சத்துருவின் கையில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் என்பதை உணர்ந்து, இந்த சத்தியத்தை அறிந்து நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, உம்மை கோபப்படுத்தின காரியங்களை எனக்கு என்ன பண்ணுங்க? மன்னிங்க. உம்முடைய கோபம் என் மேல் என்ன செய்யட்டும்? தனியட்டும். ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஒரு ஆயக்காரன் என்ன ஜெபம் பண்ணா? ஆண்டவரே, பாவியாகி என் மேல் என்ன செய்யுங்க? இரக்கமாயிரும் என்று கெஞ்சினான். பார்த்தீங்களா? அந்த மாதிரி அவரிடத்துல இரக்கத்துக்கு தான் நம்ம கெஞ்சணுமே தவிர எனக்குள்ள எப்படி பிசாசு வந்துச்சு? நான் எவ்வளோ ஜெபிக்கிறாள், நான் எவ்வளோ பைபிள் படிக்கிறாள், நீ எவ்வளோ ஜெபம் பண்ணுற ஆள் தான், பைபிள் படிக்கிற ஆள் தான், நீ கர்த்தரை கோபப்படுத்தினது இல்லையா? கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுக்க, கர்த்தர் உன்னை பிசாசு கையில் ஒப்பு கொடுக்காத வரைக்கும் எந்த பிசாசு நம்மளை என்ன பண்ணாது? பிடிக்கவே பிடிக்காது. எப்பேற்பட்ட 1000 மந்திரவாதிகள் சேர்ந்து நமக்கு செய்வினை செஞ்சாலும் அந்த பிசாசு நம்மளை பிடிக்காது. பிடிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத செஞ்சாதான் நம்மளை என்ன செய்யும்? பிசாசு பிடிக்கும். கர்த்தருக்கு கோபம் மூட்டினாதான் பிசாசு நம்மளை, குடும்பத்தை என்ன செய்யும்? பிடிக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த உலகம் யார் கையில் இருக்கிறது? சாத்தானுடைய கையில் இருக்குது. அப்போ இந்த உலகம் முழுக்க என்னவா இருக்கிறது? பிசாசினால நிறைந்து போயிருக்கிறது. அதனால தான் திரும்பி பார்க்குற இடம் பூரா என்னவா இருக்கிறது? சாபமும் பாவமும் அக்கிரமமும் அருவருப்புகளும் அநியாயமும் மிகுதியாய் காணப்படுகிறது. அப்போ இந்த உலகம் முழுவதிலும் பிசாசு இருக்கிறது.
அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் முழுவதும் நிறைந்து காணப்படுகிற இந்த உலகத்துல நீ பஸ்ல போற, அந்த பஸ்ல எவ்வளோ பிசாசு இருக்குது, எத்தனை பேருக்குள்ள பிசாசு வருது, அது எல்லாம் உன்னை பிடிச்சா என்ன ஆவ? நீ ஒரு கல்யாணத்துக்கு போற, ஒரு கடத்தெருவுக்கு போற, ஒரு மார்க்கெட்டுக்கு போற, ஒரு துணி கடைக்கு போற, ஒரு டவுனுக்கு போற, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறேன்னா அங்க இருக்கிற பிசாசு பூரா உன்னை வந்து காரணமே இல்லாம உன்னை பிடிச்சா உன் கதை என்ன ஆகும்? உன்னால தாங்க முடியுமா? தாங்க முடியாது. அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா பிசாசும் நம்மளை வந்து என்ன பண்றது இல்லை, பிடிக்கிறது இல்லை. கர்த்தர் எந்த பிசாசு கையில் ஒப்பு கொடுத்தாரு அந்த பிசாசு தான் நம்மளை பிடிக்கும். மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்தாருன்னா மீதியானியர் தான் உன்னை என்ன பண்ணுவாங்க? சிறை பிடிச்சிட்டு போவாங்க. பாபிலோனியர் கையில் ஒப்பு கொடுத்தாங்கன்னா பாபிலோனியர் தான் உன்னை பிடிச்சிக்கிட்டு போவாங்க. கல்தையர் கையில் ஒப்பு கொடுத்தாங்கன்னா கல்தையர் தான் பிடிச்சிக்கிட்டு போவாங்க. பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தாருன்னா பெலிஸ்தியர் தான் உன்னை பிடிச்சு கொண்டு போவாங்க. எகிப்தியர் கையில் ஒப்பு கொடுத்தாங்கன்னா நீ எகிப்தியர் கையில் தான் அடிமைப்பட்டு கிடக்கணும். இதுதான் கர்த்தர் நியமிக்கிற ஒரு காரியம். உன்னை எந்த பிசாசு கிட்ட ஒப்பு கொடுக்கணுன்றது யார் தீர்மானிக்கிறது? கர்த்தர் தீர்மானிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அதுக்கு காரணம் என்ன? பிசாசு பிடித்து கொள்வதற்கு நாம் என்னவா இருக்கிறோம்? கர்த்தரை கோபம் மூட்டுகிறோம், கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டுகிறோம், கர்த்தரை டென்ஷன் பண்ணுகிறோம். அதனால ஜனங்களை, கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தர் தம்முடைய சத்துருக்களின் கையில் என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எரேமியா 25:7 வாசிங்க. எரேமியா புஸ்தகம் 25:7 வசனத்தை வாசிங்க. என்ன செஞ்சாங்க பாருங்க ஜனங்க. நீங்களோ உங்களுக்கு தீமையாக உங்கள் கைகளின் செய்கையாலே எனக்கு கோபம் மூட்டும்படிக்கு என் சொல்லை கேளாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? உங்களுக்கு தீமையாக ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு நீ கோபம் மூட்டினா அது யாருக்கு தீமையா மாறும்? கோபம்